Hi, this is Lakshmi Priya from Vanakkam Dubai channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ UAE-ல புதுசா நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிள்ளைங்களை வந்து UAE-ல உள்ள ஸ்கூல்ஸ்ல சேர்க்கணும். அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எந்த டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து UAE-ல இருக்கு அப்படிங்கறத பத்தின டீடைல்ஸ் தான் இன்னைக்கு வீடியோல நான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் இப்ப UAE-ல எத்தனை டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ரெண்டு டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஒன்னு கவர்மெண்ட் ஸ்கூல், இன்னொன்னு பிரைவேட் ஸ்கூல். ஓகேவா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல யார் யார் படிப்பாங்க அப்படின்னா இங்க உள்ள எமிராத்தி பீப்புள். ஏன்னா அவங்களுக்கு எஜுகேஷன் இங்க ஃப்ரீ. ஸோ அதனால கவர்மெண்ட் ஸ்கூல்ல எமிராத்தி பீப்புளோட பசங்க மட்டும்தான் படிப்பாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல யாரெல்லாம் எல்லா கண்ட்ரில உள்ள பீப்புள்ஸும் படிக்க வைக்கலாம். யாரெல்லாம் இங்க UAE-ல ரெசிடென்சியல் விசா எடுத்திருக்காங்களோ அவங்க எல்லாருமே அவங்களோட பசங்களை இங்க படிக்க வைக்கலாம். இப்ப நம்ம UAE-ல வந்து எத்தனை டைப் ஆஃப் கரிக்குலம் இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். ஸோ UAE-ல 17 டைப் ஆஃப் கரிக்குலம் வந்து 17 கரிக்குலம் வந்து இங்க வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ 17 டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து இங்க இருக்கு. ஸோ நமக்கு வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்கூலு, எந்த டைப் ஆஃப் கரிக்குலம் நம்ம சேர்க்கணுமோ அந்த டைப் ஆஃப் கரிக்குலம் நம்ம சேர்த்துக்கலாம். பொதுவா மோஸ்ட்லி நம்ம இந்தியன் பீப்புள் சூஸ் பண்றது 3 டைப் ஆஃப் கரிக்குலம். ஒன்னு பிரிட்டிஷ், இன்னொன்னு IGSE, இன்னொன்னு CBSE. இந்த 3 டைப் ஆஃப் ஸ்கூல்ஸ்லயும் நம்ம குழந்தைங்களை சேர்க்கணும் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், அதை விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஏஜ் லிமிட் என்ன. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து KG1ல சேர்க்கிறோம் அப்படின்னா அவங்களோட வயசு வந்து 4 வயசு முடிஞ்சிருக்கணும். இப்போ கிரேடு 1ல சேர்க்க போறோம் அப்படின்னா 6 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கணும் அன்டில் மார்ச் வரைக்கும். ஸோ மார்ச் மாசம் வந்து அவங்களுக்கு 6 வயசு கம்ப்ளீட் ஆகல அப்படின்னா அவங்க திரும்ப வந்து KG2ல தான் படிக்கணும். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீங்க உங்களோட குழந்தைங்க KG1ல இருந்து கிரேடு 2 வரைக்கும் ஜாயின் பண்ண வைக்கிறவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கறத சொல்றேன். KG1ல இருந்து கிரேடு 2 வரைக்கும் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் அண்ட் விசா காப்பி, பேரண்ட்ஸோட பாஸ்போர்ட் அண்ட் விசா காப்பி வேணும். அதுக்கப்புறம் குழந்தைங்களோட பெர்த் சர்டிபிகேட் வித் அட்டஸ்டடோட இருக்கணும். அதுக்கப்புறம் வேக்சினேஷன் கார்டு. வேக்சினேஷன் கார்டுனா நீங்க ஊர்ல வந்து தடுப்பூசி போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த தடுப்பூசி அட்டை இருக்கும், நீங்க என்னென்ன தடுப்பூசி போட்டிருப்பீங்க அப்படின்னு. பிளஸ் வந்து குழந்தையோட எமிரேட்ஸ் ஐடி, ஒரிஜினல் எமிரேட்ஸ் ஐடி இருக்கணும். ஸோ இந்த 4 சர்டிபிகேட்ஸும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து KGல இருந்து கிரேடு 2 வரைக்கும் உங்களோட குழந்தைய நீங்க ஜாயின் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னா, நீங்க ஊர்ல இப்ப கிரேட் 1 படிச்சுட்டு இப்ப கிரேட் 2 நீங்க இங்க ஜாயின் பண்ண வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு TC வந்து நெசசரி கிடையாது. நீங்க இங்க படிச்ச மார்க் ஷீட் அல்லது போனஃபைட் சர்டிபிகேட் இதை வச்சு கூட நீங்க இங்க ஜாயின் பண்ணிக்கலாம். பட் கிரேடு 3ல இருந்து கிரேடு 12 வரைக்கும் உள்ளதுக்கு கண்டிப்பா வந்து TC வேணும். இந்த சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வேணும். இதோட TC வந்து அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும். ஊர்ல இருந்து நீங்க வாங்கிட்டு வந்த TC-ய இங்க UAE கவர்மெண்ட்ல அட்டஸ்டட் வாங்கினாதான் இங்க உங்களுக்கு வந்து குழந்தைங்களுக்கு அட்மிஷனே கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் கிரேடு 3ல இருந்து கிரேடு 2ல இருந்தே கிரேடு 12 வரைக்கும் எந்தெந்த சர்டிபிகேட்லாம் அட்டஸ்டட் மஸ்ட் அப்படின்னா, இப்ப நீங்க கிரேடு 2ல இருந்து கிரேடு 10 வரைக்கும் நீங்க அட்மிஷன் வாங்க வர்றீங்க. இப்போ ஊர்ல படிச்சுட்டு இப்ப இங்க UAE வர்றீங்க. நீங்க எந்த டேர்ம்ல வேணாலும் குழந்தைங்களை ஜாயின் பண்ண வைக்கலாம். இங்க 3 டேர்ம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மார்ச் டு ஏப்ரல், அதுக்கப்புறம் செப்டம்பர் டு டிசம்பர், அதுக்கப்புறம் திரும்ப ஜனவரி டு மார்ச். இந்த 3 டேர்ம்ல நீங்க எப்ப வேணாலும் உங்களோட குழந்தையை ஜாயின் பண்ணி வச்சுக்கலாம். ஆனா கண்டிப்பா அவங்களோட டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் TC வந்து கண்டிப்பா அட்டஸ்டட் ஆயிருக்கணும். இது வந்து கிரேடு 2ல இருந்து கிரேடு 10 வரைக்கும். இப்ப நீங்க கிரேடு 11ல வந்து நீங்க ஜாயின் பண்ண வைக்கிறீங்க, அட்மிஷன் போடணும் அப்படின்னா அவங்களோட ப்ரீவியஸ் இயர் கிரேடு 10ஓட ஃபைனல் ரிப்போர்ட் கார்டு இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா இங்க அட்டஸ்டட் நீங்க வாங்கியிருக்கணும். இப்ப சப்போஸ் நீங்க வந்து கிரேடு 12க்கு நீங்க அட்மிஷன் வாங்கணும் உங்களோட சைல்டுக்கு அப்படின்னா கிரேடு 11ஓடதும் கிரேடு 10ஓட ரிப்போர்ட் கார்டு ஃபைனல் ரிப்போர்ட் கார்டும் கண்டிப்பா நீங்க அட்டஸ்டட் வாங்கியிருக்கணும். இப்ப கிரேடு 11 and 12க்கு நீங்க அட்மிஷன் வாங்கும்போது, ஏன்னா அவங்க வந்து கவர்மெண்ட் எக்ஸாம ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ போர்டு எக்ஸாம் பேஸ் பண்றதுனால அவங்களுக்கு வந்து ஈக்குவலன்சி சர்டிபிகேட் ஃபைனல் மார்க் ஷீட் இருக்கு இல்லையா, அதோட ஈக்குவலன்சி சர்டிபிகேட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வந்து இங்க UAE-ல தான் கொடுப்பாங்க. ஸோ அந்த ஈக்குவலன்சி சர்டிபிகேட் வந்து நீங்க கம்பல்சரியா அதை வாங்கியிருக்கணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு குழந்தைய வந்து KGல இருந்து கிரேட் 3 வரைக்கும் சேர்க்கறதுக்கு அட்மிஷன் போடுறதுக்கு ஒரு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஆவரேஜா மினிமம் உள்ளது நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ KGல இருந்து கிரேடு 3 வரைக்கும் ஒரு 5000க்குள்ள வரும். நான் சொல்றது மினிமம், சரியா?
ஸோ அந்த 5,000 வந்து நீங்க ஃபுல்லாவும் கட்டலாம், டேர்ம் வைஸாவும் கட்டலாம். இங்க யூஏல வந்து 10 மாசம் மட்டும் நீங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா போதும். ஏன்னா 2 மாசம் வந்து ஸ்கூல் லீவ் வைங்க, சம்மர் ஹாலிடேஸ் 2 மாசம் லீவு. ஸோ நீங்க 10 மாசம் மட்டும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டினா போதும். அந்த 10 மாச ஃபீஸையும் நீங்க வந்து மந்த்லி டிவைட் பண்ணி கட்டினாலும் சரி, இல்ல நான் ஒரே டேர்ம்ல கட்டுறேன் அப்படின்னாலும் நீங்க கட்டிடலாம். ஸோ கிரேடு 3 வரைக்கும், கேஜில இருந்து கிரேடு 3 வரைக்கும் மினிமம் ஒரு 5,000க்குள்ள வரும். ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்க வந்து ஒரு 1,500 வந்து பெர் இயருக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும். இப்ப நீங்க ஃபீஸ் கட்டும் பொழுது உங்களுக்கு ஸ்டார்டிங்ல அட்மிஷன் ஃபீஸ் ஒன்று ஆட் ஆகும். அந்த அட்மிஷன் ஃபீஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். மினிமம் 1,500 to 2,000 திராம்ஸ்க்குள்ள இருக்கும். அதுக்கப்புறம் புக் ஃபீஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கூலை பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். பட் ஸ்கூல் புக்ஸ் வந்து நீங்க ஸ்கூல்ல தான் வாங்கணும். அதுக்கப்புறம் யூனிஃபார்ம், புக்ஸ் யூனிஃபார்ம் ரெண்டும் சேமா தான் வந்துடும். அதுக்கப்புறம் பஸ் ஃபீஸ் வந்து நீங்க இருக்கிற ஏரியா பொறுத்து டிஃப்ரெண்ட் ஆகும். இப்ப ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர் டு 10 கிலோமீட்டருக்குள்ள இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு மினிமம் 250க்கு மேல, 250ல இருந்து ஸ்டார்ட் ஆகும், 250க்கு மேல இருந்து எவ்வளவு வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி நீங்க இருக்கிற ஏரியா வந்து அந்த 10 கிலோமீட்டருக்கு மேல எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருக்கு அப்படின்னா அதை பொறுத்து உங்களோட பஸ் ஃபீஸோட ரேட் வந்து கூடிக்கிட்டே போகும். நான் இப்ப சொன்ன தகவல்கள் எல்லாம் ஒரு குழந்தைய கேஜில இருந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு, அட்மிஷன் போடுறதுக்கு போதும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தகவல்கள் வேணும் அப்படின்னா எங்களோட வணக்கம் துபாய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட டவுட்ல நான் அடுத்த வீடியோல நான் கிளியர் பண்றேன். தேங்க்யூ.